அன்பு நேயர்களே வணக்கம். நாம் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த குரு பெயர்ச்சி வருகின்ற 26ஆம் தேதி, மே மாதம் 26ஆம் தேதி. இதுவரைக்கும் அவர் புதனுடைய மிதுன ராசியிலே இருந்தார். இப்போ அவர் கடக ராசி. இந்த கடக ராசியில் என்ன சிறப்பு அப்படி என்று சொன்னால், குருவினுடைய உச்ச ராசி அது, சந்திரனுக்குரிய இடம் அது. அந்த இடத்திலே குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு உச்சமடைவார். அப்படி உச்சமடைகின்ற ராசி தான் இந்த கடக ராசி. தன்னுடைய முழு சக்தியோடு இந்த கடகத்திலே குரு பகவான் பிரவேசிக்கிறார். அந்த குரு பகவானுடைய பெருமைகள், அருமைகள் இவற்றையெல்லாம் ஜோதிட நூல்கள் மிக பிரமாதமாக பேசுகின்றன. இந்த கடகத்திலே உச்சம் பெற்ற குரு பல இடங்களிலே தன்னுடைய பார்வை பலத்தால் அந்த பலன்களை விருத்தி செய்கிறது. அது குருவுக்குரிய. குருவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லுவாங்க, அது 12ஆம் இடத்துல பார்த்தா செலவை விருத்தி பண்ணுமான்னுட்டு. ஒரு நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும். குரு என்ன பண்ணுமன்னா, அந்த 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுப பலன்களை பெரும்பாலும் அதிகப்படுத்தும். குரு கெடாத வரைக்கும். குரு எப்பொழுது கெட்டு போய்விடும் என்று சொன்னால், குரு பலகீனம் அடைந்தாலோ இல்லாவிட்டால் ராகு போன்ற கிரகத்தோடு இணைந்து தன்னுடைய சக்தியை இழந்தாலோ இல்லை ஆதிபத்திய விசேஷம் இல்லாவிட்டாலோ சில நேரங்களிலே அதனால் முழுமையான பார்வையை செலுத்த முடியாது. அப்பொழுதுதான் பலம் குறையுமே தவிர, மற்ற நேரத்திலே குருவினுடைய அந்த தீட்சண்யம், அந்த பார்வையானது சுபபலன்களை செய்யும். அதனால்தான் குரு பெயர்ச்சியை நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். குரு என்பது இருட்டை நீக்குபவர் என்று பொருள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய துன்பங்களாகிய இருட்டை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர் குரு பகவான். அவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்கிறார். பல கோயில்களிலே அந்த குரு பெயர்ச்சி தினம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாகவே நீங்கள் பல இடங்களிலே இந்த பலன்களை சொல்பவர்களெல்லாம் குருவனுடைய ஸ்தான பலனை வைத்து கொண்டு சொல்லுகின்றார்கள். உதாரணமாக எடுத்துக்கங்களா, மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு அர்த்தாஷ்டமமாக 4ஆம் இடத்திலே குரு வந்து அமரப்போகிறார். அதனாலே உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு சுகம் பாதிக்கும், இப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனால் குரு பெயர்ச்சியை மட்டும் வைத்துக்கொண்டு பலனை சொல்வது என்பது கூடாது. இப்போ மேஷத்துக்கு 12ல் நமக்கு சனி பகவான் இருக்கிறார். அதாவது 7.5 சனி மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த தொல்லைகளிலிருந்து கொஞ்சம் குறையணும் இல்லையா? அப்போ குரு 9ஆம் பார்வையாக 12லே இருக்கக்கூடிய இந்த சனியை பார்ப்பதினாலே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனியினுடைய அந்த சக்தியானது குறைந்து 7.5 தோஷமானது கட்டுக்குள் இருக்கும். ஆகையினாலே இந்த அர்த்தாஷ்டமா குரு அமைஞ்சிடுச்சுன்னுட்டு வருத்தப்பட வேண்டியில்லை. மேஷராசிக்காரர்களுக்கு சனி ராகு இந்த 2 கிரகங்கள் இருக்குது இல்லையா? ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறதால அவங்களுக்கு நன்மை தான். அது 12ஆம் இடத்துல 7.5 சனிங்கிறது வீட்சண்யம் குறையும். அதனால் சனி தோஷம் குறையும். அதனால் அவர்களுக்கு நல்லது. ரிஷபத்தை எடுத்துக்கங்க, திருதிய ஸ்தானம் 3வது ஸ்தானத்தில் வருது. ஆனால் அது 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ஒற்றைப்பட ராசிகளை பார்க்குது. 7ங்கிறது என்ன? நமக்கு இல்லறம், நட்பு, கூட்டு தொழில். 9ங்கிறது என்ன? 9ங்கிறது நமக்கு பாக்கியஸ்தானம். 11ங்கிறது என்ன? நம்முடைய ஆசை பூர்த்தி ஆகிறது, லாபஸ்தானம். இந்த இடத்திலே குருவினுடைய பார்வைப்படுவதாலே நமக்கு லாபங்கள் பெருகும். அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது சுகமான பலன்களை தரும். மிதுனத்துக்கு 2ல் வருது, தனஸ்தானத்தில் வருது, கவலையே வேண்டியதில்லை. கடகத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்மராசியிலே வந்து குரு அமருது. உடனே ஜென்மராசியில் அமர்ந்ததால் கஷ்டம் வந்துடும் அப்படின்ட்டு நினைக்க வேண்டியதில்லை. ஜென்மராசியிலிருந்து அது முக்கியமான திரிகோண ஸ்தானங்களை பலப்படுத்தும். 5ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையில் 7ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையில் 9ஆம் இடத்தையும் அது இணைக்கும். அப்படி இணைக்கின்ற பொழுது என்ன ஆகும் என்று சொன்னால், உங்களுக்கு ராகு சனி 2 தோஷங்களும் குறைய ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, சனி இருக்கிற இடத்துல இந்த கடகத்திலேருந்து 9ஆம் பார்வையா பார்வை போகுது, மகரத்துக்கு 7ஆம் பார்வையா போகுது. ராகு நடுவில் அஷ்டம ராகு உட்கார்ந்துருக்கிறார். அஷ்டம ராகுவால் ஒன்றுமே பண்ண முடியாது. காரணம், இந்த பக்கமும் ராகு குருவினுடைய பார்வை இருக்குது, அந்த பக்கம் குருவினுடைய பார்வை இருக்குது. ராகு தோஷங்கள் குறையும். அப்படி நம்ம நுட்பமாக கால்குலேஷன் பண்ணணும். சிம்ம ராசிக்கு எடுத்துக்கிட்டால் விரயத்துக்கு வந்துருச்சேன்னு நினைக்க வேண்டாம்.
அது சுகஸ்தானத்தை பார்க்கும். 6ஆம் இடத்தை பார்த்து பகை மற்றும் நோயை கட்டுப்படுத்தும். 8ஆம் இடத்தை பார்த்து கஷ்டங்களை குறைக்கும். தனுசு ராசி, ராசிநாதனே அஷ்டமத்தில் போய் மறைஞ்சிட்டாரே அப்படின்னுட்டு நினைக்க வேண்டாம். அவருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் போயிடுச்சுன்னுட்டு நினச்சிக்கலாம். 2வது, அது அஷ்டமத்தில் இருந்தாலும் தனராசி மகரத்தை பார்க்கும், 2வது ராசியை பார்க்கும். 4வது ராசியாக சொந்த ராசி பார்த்து ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன்களை 1 வருஷ காலம் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அடுத்தது அது 12ஆம் இடமாகிய விருச்சிகத்தையும் பார்க்கறதால நமக்கு அந்த செலவுகளெல்லாம் சுப செலவுகளாக இருக்கும். செலவு கொடுக்கும். குரு பார்க்கறதால என்ன விஷயம் என்று சொன்னால் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். கும்பத்தில் இருந்து 6வது ராசியை பார்க்குதுன்னு நினச்சிக்க வேணாம். அது 2வது ராசியான மீன ராசியை பார்க்குது. சனியினுடைய 7.5 சனி தோஷம், கழிகின்ற சனி இல்லையா, அந்த தோஷத்தை குறைக்குது. அதே மாதிரி மகரத்தை பார்த்து ராசியில் உட்கார்ந்துருக்கிற ராகுவினுடைய வீரியத்தை குறைக்குது. 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானம் விருச்சிகத்தை பார்க்குது. விருச்சிகத்தை பார்த்து தொழிலை வளப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட குருவினுடைய எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு, ரிஷபத்துக்கு, சிம்மத்துக்கு, தனுசுக்கெல்லாம் அது கொஞ்சம் நல்ல பலன்களை தராது. குருவை பொறுத்தவரை அது உட்கார்ந்துருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம். அந்த இடத்திலே அந்தந்த ஸ்தானங்கள் பலம் பெறுகின்றன. அதிலே கவனம் செலுத்தி நம்ம வியாபாரத்திலையும் நம்முடைய எப்போனா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை கும்பராசிக்கு பார்க்குதுன்னா இப்போ தொழில் நல்ல விஸ்தாரணமாக செய்யலாம். ஏன்னா குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு வருது. அப்போ என்ன பண்ணலாம், அந்த டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம யோசனை பண்ணலாம். அப்படித்தான் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா கிரகங்களும் எல்லா நன்மை தீமைகளை தந்தாலும் கூட குரு தன்னுடைய பார்வையினாலே தீமைகளை குறைத்து நன்மைகளை அதிகரிக்க செய்யும் என்பதால தான் குரு பெயர்ச்சியை நாம் நல்லபடியாக கொண்டாடுகின்றோம். அப்போ குரு பெயர்ச்சி அன்னைக்கு என்ன பண்ணணும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொள்ளுங்கள், உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய ஊரிலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். அன்னைக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. முடிந்தால் அன்றைக்கு மாலையிலே விளக்கேற்றி வைத்து மஞ்சள் நிறமுள்ள ஒரு இனிப்பை செய்து வைத்து மஞ்சள் ஆடைகளை யாருக்காவது ஒருவருக்கு தானம் செய்து நீங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். குரு பெயர்ச்சியால் வரக்கூடிய தீமைகளெல்லாம் மறைந்து முழுமையான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 16 முறை சொல்ல வேண்டும். விளக்கேற்றி வைத்து 16 முறை சொல்ல வேண்டும். ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இதுதான் அதனுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதலாம், இல்லை வாயால் ஜபிக்கலாம். விளக்கேற்றி வைத்து குரு பகவானை நினைத்து கொண்டு இதை சொல்லுங்கள். குரு உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை அள்ளி அள்ளி தருவார்.